Students, next நம்ம பார்க்க போகிறது next Roman வந்து least common multiple. So that is LCM. அதாவது common multiple least. ஸோ அப்போ காமன் மல்டிபிள், அப்போ மல்டிபிள் நம்ம சொல்லும் போது அப்போ மினிமம் நமக்கு எத்தனை நம்பர் தேவை? 2 நம்பர் தேவை இல்லையா? ஸோ 2 நம்பர் இருந்தால் தான் காமன் மல்டிபிள்ஸ் சொல்ல முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன ஃபார் எக்ஸாம்பிள் நம்பர்ஸில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம், அதுக்கப்புறம் நம்ம பாலினாமியலில் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்பர்ஸ் 3 நம்பர்ஸ் எடுத்துக்கிறேன், 8, 4, 2. ஸோ இதோட எல்சிஎம் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ எல்சிஎம் கண்டுபிடிக்கலாம். அதுக்கு இந்த எல் டிவிஷன் இருக்கு இல்லையா, ஃபேக்டரைசேஷன் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த 8, 4, 2 இந்த 3 நம்பர் காமனாக எதால் டிவைட் ஆகும்? 2ஆல் டிவைட் ஆகும். அப்போ 8ல் 2 எத்தனை டைம்ஸ் இருக்குன்னா 4 டைம்ஸ் இருக்கும். 4ல் எத்தனை டைம்ஸ் இருக்கும்? 2 டைம்ஸ் இருக்கும். 2ல் 2 எத்தனை டைம்ஸ் இருக்கும்? 1 டைம்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ இங்கே பாருங்கள், இந்த 8, 4, 2 இந்த 3 நம்பர் காமனாக எதால் டிவைட் ஆகுது? 2ஆல் டிவைட் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த 3 நம்பரும் காமனாக இதால் டிவைட் ஆகுது. அடுத்த ஸ்டெப்பில் வராது. அடுத்த ஸ்டெப்பில் இப்போ இந்த 3 நம்பரும் காமனாக இதால் எந்த நம்பரால் டிவைட் ஆகுமா? ஆகாது. எந்த நம்பரால்? அதர் தென் 1. 1 தவிர மீதி எந்த நம்பர் 1 தவிர வேறு எந்த நம்பரும் இந்த 3 நம்பரை என்ன செய்யாது? டிவைட் பண்ணாது. அப்போ இது வரைக்கும் ஸ்டாப் பண்ணிவிட்டு அதுக்கு பேர் என்னென்னா ஜிசிடி. ஏன்னா ஜிசிடி நம்ம என்ன சொன்னோம்? கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர். அப்போ காமன் டிவைசர்னால் இந்த நம்பரை டிவைட் பண்ணணும், இதையும் டிவைட் பண்ணணும், இதையும் டிவைட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அப்போ 3ஐயும் டிவைட் பண்ணுறதுனால இதுக்கு பேர் தான் என்னது? ஜிசிடி. 8, 4, 2க்கு வந்து ஜிசிடி. இப்போ எல்சிஎம் தான் நமக்கு கேட்குறாங்க, லீஸ்ட் காமன் மல்டிபிள். அப்போ லீஸ்ட் காமன் மல்டிபிள்ங்கும் போது நம்ம என்ன செய்யணும்னா இந்த ஸ்டெப்பை மேலும் கொண்டு போகணும். அப்போ என்ன வரும்னா என்ன வரும்? 2 வரும். அப்போ 2 இப்போ மறுபடியும் இதை 2 எதால் டிவைட் ஆகுது? 2ஆல் டிவைட் ஆகுதா? அப்போ 4ல் எத்தனை டைம்ஸ் இருக்கும்? 2 டைம்ஸ் இருக்கும். 2ல் எத்தனை டைம்ஸ் இருக்கும்? 1. இந்த 1ஆல் என்ன ஆகாதுன்னா டிவைட் ஆகாது. அதை அப்படியே தான் வச்சுக்கணும், அதை விட்டுரும். ஏன்னா இது வரைக்கும் நம்ம செஞ்சது காமன், அது வந்து ஜிசிடி. இதுக்கு மேலே நம்ம பண்ணுறது வந்து எல்சிஎம். அப்போ எல்சிஎம்னா இண்டிவிஜுவலாக கூட என்ன ஆகும்? டிவைட் ஆகும். அதனால் சார் 1, 2ஆல் டிவைட் ஆகாது ஏன் சார் இங்கே போட்டிருக்கீங்கன்னா நம்ம இதை பார்க்க போகல, இண்டிவிஜுவலாக தனித்தனியாக கண்டுபிடிக்க போகிறோம். அடுத்தது வந்து மறுபடியும் எதால் டிவைட் ஆகும்? 2. இப்போ ஸோ 1, 1, 1. அப்போ இது 3ஐயும் நீங்கள் மல்டிபிள் பண்ணிக்கோங்க. அதுதான் 4, 2 அண்டு 8ஓட என்னதுன்னா எல்சிஎம். ஸோ அப்போ இது 3ஐயும் மல்டிபிள் பண்ண வரும்? 2 × 2 = 8. ஸோ 8 இஸ் எல்சிஎம் ஆஃப் என்னது? 8, 4, 2. ஏன் 8ன்னு சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ கவனிங்க, இன்னும் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன் சிம்பிளாக. என்னென்னா மல்டிபிள் ஆஃப் 8 எழுதுங்களேன். ஸோ மல்டிபிள் ஆஃப் 8 என்ன வரும்? 8, 16, 24, 32, 40 and so on. அதேமாரி மல்டிபிள் ஆஃப் 4 எழுதுங்க. மல்டிபிள் ஆஃப் 4 என்ன வரும்னா 4, 8, 12, 16, 20, 24, 28 and so on. அடுத்து மல்டிபிள் ஆஃப் 2 எழுதுங்க. மல்டிபிள் ஆஃப் 2 வந்து என்ன வரும்னா 2, 4, 6, 8, 10, 12, 14, 16 and so on. ஓகேங்களா? ஸோ இப்போ எல்லாம் இது மல்டிபிள் ஆஃப் 8, இது மல்டிபிள் ஆஃப் 4, இது மல்டிபிள் ஆஃப் 2. இப்போ 3லேயும் காமனாக இருக்க மல்டிபிள் பாருங்கள். இப்போ தான் அதான் சொன்னோம் இல்லையா, காமன் மல்டிபிள், லீஸ்ட் காமன் மல்டிபிள். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம காமன் மல்டிபிளாக சர்க்கிள் பண்ணலாம் 8. ஏன்னா இப்போ 3லேயும் காமனாக இருக்குது சார். இங்கே பாருங்கள், 4 இங்கே இருக்குது, இங்கே இருக்குது, 3 இதில் இல்லை இல்லையா? ஸோ 3லேயும் காமனாக இருக்குது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 16 இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது. அடுத்தது என்ன வரும்? 24 இங்கேயும் வரும், இங்கேயும் வரும். மல்டிபிள் ஆஃப் 2லேயும் என்ன வரும்? 24 வரும். ஏன்னா அண்டு சோன் தானே, 18 அடுத்து 20, 22, 24 அப்படியே போகும். அப்போ 24 இருக்கும் இல்லையா? அடுத்தது அதுக்கப்புறம் என்ன இருக்கும்? 28. இங்கே 28 வராது, 32 வரும் இல்லையா? 32 இங்கேயும் இருக்கும், இங்கேயும் இருக்கும்.
இங்கே 28க்கு அப்புறம் இங்கே என்ன வரும் 32 வரும், இங்கேயும் 32 வரும். ஸோ அப்போ இந்த இது எல்லாமே என்னன்னா காமன் மல்டிபிள் ஃபார் 8, 4, 2. இதில் நமக்கு என்ன கேட்குறாங்க, லீஸ்ட் காமன் மல்டிபிள் எது லீஸ்ட்டு. ஸோ அப்போ மூணுலேயும் காமன் மல்டிபிள் நிறையா இருக்குது. எது லீஸ்ட் காமன் மல்டிபிள்? ஸோ லீஸ்ட்டாக இருக்கிற காமன் மல்டிபிள் வந்து எதுனா 8. ஸோ அதனால தான் நம்ம என்ன செஞ்சோன்னா இங்கே மேலும் போகிறதுனால இது காமனாக டிவைட் பண்ணுறதுனா ஜிசிடி இதோட நிப்பாட்டிக்கலாம். அடுத்து நமக்கு வேணும்னால அதை இண்டிவிஜுவலாக தனித்தனியாக டிவைட் பண்ணி என்ன செஞ்சுக்கலாம், வர ஃபேக்டரை மல்டிபிள் பண்ணால் அதுதான் என்னதுன்னா எல்சிஎம். ஸோ அதுக்காக தான் நம்ம என்ன செய்யணும், அடுத்த ஸ்டெப் போகணும். ஓகேங்களா? ஸோ இதில் இருக்க டவுட் இருக்குங்களா? அது இப்போ இன்னொரு நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்பர்ஸில் 6, 18, 30 இதுக்கு மூணுக்கும் எல்சிஎம் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம ஃபேக்டர்ஸில் போடலாம். ஸோ இந்த 3 நம்பர் காமனாக எதால் டிவைட் ஆகும், 3ஆல் டிவைட் ஆகும் ஃபஸ்ட்டு. அப்போ இங்கே என்ன வரும், 2 வரும். இங்கே என்ன வரும், 3ஆல் டிவைட் பண்ணால் 6 வரும். இங்கே என்ன வரும், இங்கே என்ன வரும்னா ஸ்டூடெண்ட்ஸ் என்ன வரும்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். 30 3ஆல் டிவைட் பண்ணால் என்ன கிடைக்கும், 10 கிடைக்கும் இல்லையா? சரி, இப்போ மறுபடியும் இந்த 3 நம்பரும் காமனாக எதால் டிவைட் ஆகுமா பாருங்கள். இங்கே என்ன இருக்குது 2, இங்கே என்ன இருக்குது 6, இங்கே என்ன இருக்குது 10. அப்போ 3 காமனாக எதால் டிவைட் ஆகும், இது 3 ஈவன் நம்பர், அதனால் 2ஆல் டிவைட் ஆகும் இல்லையா? அப்போ இங்கே என்ன வரும் 1, இங்கே என்ன வருது 3, இங்கே என்ன வரும் 5. ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போ பாருங்கள், இந்த 3 வந்து இந்த 3 நம்பரையும் டிவைட் பண்ணிச்சு. அதேமாரி இந்த 2 இந்த 3 நம்பரை டிவைட் பண்ணிச்சு. ஓகேங்களா? அப்போ இதை ரெண்டையும் மல்டிபிள் பண்ண என்ன வரும்னா 6 வரும். அந்த 6க்கு பேர் என்னென்னா ஜிசிடி. ஏன்னா இந்த 6 இப்போ இந்த 6 பார்த்தீங்கன்னா இப்போ 6 வந்து இதையும் டிவைட் பண்ணுமா, இதையும் டிவைட் பண்ணுமா, இதையும் டிவைட் பண்ணுமா, அதுக்கு பேர் ஜிசிடி. ஓகே, இதுக்கப்புறம் நம்ம கண்டினியூ பண்ணுறோன்னா இந்த ஸ்டெப்புக்கு பேர் எல்சிஎம். அதான் இண்டிவிஜுவல் ஃபேக்டர் கண்டுபிடிக்க போகிறோம். இதுக்கு மேலே காமனாக வராது இல்லையா? இந்த ஃபேக்டர் இந்த 5, 3 இதெல்லாம் என்னவா இல்லை, காமனாக இல்லை இல்லையா? ஸோ அப்போ இண்டிவிஜுவல். ஸோ அப்போ 3ஆல் டிவைட் பண்ணால் இந்த டேர்ம் டிவைட் ஆகாது, இது மட்டும்தான் டிவைட் ஆகும். அதனால தான் அது இண்டிவிஜுவல் ஃபேக்டர்னு சொன்னேன். அதேமாரி 3ஆல் டிவைட் ஆனால் 1, இது 5. மறுபடியும் என்ன செய்வோம், 5ஆல் பண்ணுவீங்க 1, 1, 1. ஓகே, இப்போ இது எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணுங்கள், அதுதான் இதோட என்னது எல்சிஎம். ஓகேங்களா? 2 5s ஆர் எவ்வளோ 10, 3 3s ஆர் 9. ஸோ 9 × 10 என்ன வரும்னா 90. ஸோ அப்போ 6, 18, 30 இதுக்கான லீஸ்ட் காமன் மல்டிபிள் என்னன்னா 90. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ அப்போ நமக்கு இதிலிருந்து என்ன தெரியுது அப்படின்னா, லீஸ்ட் காமன் மல்டிபிள் கண்டுபிடிக்கும் போது காமன் ஃபேக்டரையும் எடுத்துக்கணும், அண்ட் டேக்கிங் ஆல்சோ இண்டிவிஜுவல் ஃபேக்டரையும் எடுத்துக்கணும். ஸோ இண்டிவிஜுவல் ஃபேக்டர் காமன் ஃபேக்டரு இன்ட்டு இண்டிவிஜுவல் ஃபேக்டர். ஸோ இது எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணால் கிடைக்கிறதுக்கு பேர் தான் என்னது எல்சிஎம். ஓகேங்களா? ஸோ இதையே தான் நம்ம எதுக்கு பார்க்க போகிறோன்னா பாலினாமியல்ஸ்க்கு பார்க்க போகிறோம். ஸோ பாலினாமியல்ஸில் செகண்ட் ரோமன் எல்சிஎம். Find the LCM of given polynomials. ஸோ இதில் ஃபஸ்ட்டு ரோமனில் எத்தனை கொஷின் இருக்குன்னா 3 கொஷினும் 4 கொஷினும் இருக்குது. இதில் நான் வந்து ஒரு கொஷின் போடுறேன். 16m, 12m square n square, 18n square. ஓகேங்களா? ஸோ இதுக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோன்னா எல்சிஎம் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? இங்கே பாருங்கள், இந்த கொஸ்டின் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சிம்பிளாக ஒரு கொஸ்டின் போட்டுக்கலாம். இப்போ வந்து 3x 2x இதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ இதுக்கு எல்சிஎம் என்ன கண்டுபிடிக்கலான்னா நம்ம எல்சிஎம் போட்டுக்கலாம். எல் டிவிஷனில் இதிலே போட்டுக்கலாமா? ஸோ இது ரெண்டும் காமனாக எதால் டிவைட் ஆகும், எக்ஸால் கேன்சல் ஆகும், எக்ஸால் டிவைட் ஆகுமா? அப்போ 3xை எக்ஸால் டிவைட் பண்ணால் என்ன கிடைக்கும், 3 கிடைக்கும். இங்கே என்ன கிடைக்கும், 2 கிடைக்கும். எக்ஸ் கேன்சல் ஆகும். இப்போ மறுபடியும் காமனாக டிவைட் ஆகுமா? ஆகாது இல்லையா? அப்போ இண்டிவிஜுவலாக தனித்தனியாக பண்ண போகிறோம்.
அப்போ 3 எத்தனை டைம்ஸ் இருக்கும், இந்த 2 அப்படியே எழுதிக்கணும். ஸோ மறுபடியும் என்ன செய்ய போகிறோம், 2ஆல் டிவைட் பண்ணால் இங்கே அப்படி இருக்கும் 1 1. இப்போ இது எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணால் அதுதான் என்னதுன்னா எல்சிஎம் இல்லைங்களா. ஸோ அப்போ என்ன வரும்னா இங்கே பாருங்களேன், அப்போ என்ன வருதுன்னா x இன்ட்டு 3 இன்ட்டு 2. ஸோ 2 3s எவ்வளோ 6, 6 இன்ட்டு எக்ஸ் 6x. ஓகே, இப்போ இங்கே என்ன பண்ண போகிறோம்னா இங்கே பாருங்களேன், இது என்னது 3x, இது வந்து என்னதுன்னா 2x. இங்கே பாருங்கள், இப்போ இந்த x ரெண்டுலேயுமே என்னவாக இருக்குது, காமனாக இருக்குது. ஸோ எல்சிஎம் கண்டுபிடிக்கும் போது ரொம்ப சிம்பிளாக எழுதலை எல்சிஎம். இப்போ இந்த x வந்து ரெண்டுலேயும் காமனாக இருக்கா, ஸோ அப்போ x போட்டுக்கோங்க. இங்கே ரெண்டு டேர்ம்லையும் x எத்தனை டைம் தான் இருக்குது, இது ஒரு டைம் தான் இருக்குது, இது ஒரு டைம் தான் இருக்குது. ஸோ எக்ஸு இப்போ இந்த எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் இங்கே 2, இந்த எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் இங்கே 3. ஸோ இந்த ரெண்டு நம்பருக்கும் தனியாக நீங்கள் என்ன கண்டுபிடிச்சிக்கோங்கன்னா எல்சிஎம் கண்டுபிடிச்சிக்கோங்க. அதை இதோட என்ன செஞ்சுருங்க, மல்டிபிள் பண்ணிடுங்க. அப்போ 2 3க்கு எல்சிஎம் என்னன்னா 2 3க்கு எல்சிஎம் என்ன ஸ்டூடெண்ட்ஸ், இங்கே தான் பார்த்தோம். 2 3க்கு எல்சிஎம் என்ன வரும்னா 6 வரும். ஸோ லீஸ்ட் காமன் மல்டிபிள் 2க்கும் 3க்கும் என்ன வரும்னா 6. ஸோ அப்போ எக்ஸ் இன்ட்டு 6 என்ன வரும்னா 6x. இப்போ ஏன் 2க்கும் 3க்கும் எல்சிஎம் வந்து 6ன்னு சொன்னால் நமக்கு தெரியும் இல்லையா. ஸோ 3யோட மல்டிபிள்ஸ் எழுதுனா 3 6 9 இப்படி போகும். 2ஓட மல்டிபிள்ஸ் எழுதுனா 2 4 6. அப்போ பாருங்களேன், இதுலேயே தெரிஞ்சிருச்சு காமன் மல்டிபிள் இதுதான் லீஸ்ட்டாகவும் இருக்கும் இல்லைங்களா. ஸோ அதான் 6ன்னு போட்டோம் இந்த இடத்துல. ஓகேங்களா, சரி. இப்போ சப்போஸ் உங்களுக்கு வந்து 3x² 2x அப்படின்னு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு எல்சிஎம் கேட்குறாங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் இந்த 3x² ப்ளஸ் 3x², 2x இதுக்கு எல்சிஎம் கேட்குறாங்க. முன்ன சொன்ன அதே தான். இந்த எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் இங்கே என்ன இருக்குது 2 இருக்குது, இங்கே என்ன இருக்குது 3 இருக்குது. ஸோ இந்த கோஎஃபிஷியன்ட்டுக்கு தனியாக எல்சிஎம் கண்டுபிடிச்சிக்கோங்க. ஸோ எல்சிஎம் எடுத்திங்கன்னா என்ன வரும்னா என்ன வரும் 6 வரும் 2க்கும் 3க்கும். இப்போ தான் பார்த்துட்டோம். இந்த எக்ஸு பார்த்தீங்கன்னா எக்ஸு இங்கே x² இருக்குது, இங்கே எக்ஸ் இருக்குது. அப்போ காமனாக என்ன இருக்குன்னா எக்ஸு தான் இருக்கும், x² இருக்காது இல்லையா. சரி, இப்போ சரி இப்படி இருந்தால் என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா இங்கே பாருங்கள், எல்சிஎம் கண்டுபிடிக்கும் போது இந்த வேரியபிள் வந்து ரெண்டு டேர்ம்லையும் காமனாக இருந்துச்சு அப்படின்னா அதில் ஹையஸ்ட் பவர் எடுத்துக்கோங்க, அதுதான் எல்சிஎம்மில் போட்டுக்கோங்க. ஸோ அப்போ ஹையஸ்ட் பவர் என்னது x², அதுதான் எல்சிஎம்மாக கிடைக்கும். ஓகேங்களா. ஏன் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி அதை எல் டிவிஷனில் போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், அது x² தான் வரும். அதனால தான் இந்த வேரியபிள் வந்து ரெண்டு டேர்ம்லேயும் இருந்துச்சுன்னா காமனாக இருந்துச்சுன்னா அதில் எது ஹையஸ்ட்டு பவரோ அதை போட்டுக்கோங்க. இப்போ சப்போஸ் இப்படி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். சப்போஸ் உங்களுக்கு 5ab 2a இப்படி இருக்குது. இதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்க போகிறீங்க அப்படின்னா இப்போ 5க்கும் 2க்கும் என்ன சொன்னோம், தனியாக கண்டுபிடிச்சிக்கோன்னு சொன்னோம். அப்போ எல்சிஎம் ஆஃப் 5 2 என்ன வரும்னா 10 கிடைக்கும். ஏன்னா 5ஓட மல்டிபிள்ஸ் வந்து 5, அதுக்கப்புறம் என்ன வரும் 10 15 அப்படியே போயிட்டு இருக்கும். 2ஓட மல்டிபிள்ஸ் சொல்லும்போது 2 4 6 8 என்ன வரும் 10 வரும். அப்போ லீஸ்ட் காமனாக இருக்கிறது என்ன வரும்னா 10. ஸோ 10 இன்ட்டு அடுத்தது பாருங்களேன், இந்த ஏ வந்து என்ன இருக்குது ரெண்டுலேயும் காமனாக இருக்கு இல்லையா. இந்த பாலினாமிலையும் இந்த பாலினாமிலையும் ஏங்கிறது என்னவா இருக்குது காமனாக இருக்குது. அதேமாரி பவர் பார்த்தீங்கன்னா இங்கேயும் 1 இங்கேயும் 1. நான் என்ன சொன்னேன், ஒரு வேரியபிள் ரெண்டு பாலினாமிலும் காமனாக இருந்துச்சுன்னா ஹையஸ்ட் பவர் எடுத்துக்க சொன்னேன். இங்கே ஹையஸ்ட் பவரே சேமாக தான் இருக்குது, அதனால் இன்ட்டு ஏ. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா இந்த பிங்கிறது எதுலேயுமே இல்லையா, இண்டிவிஜுவலாக இருக்கிற ஒரு ஃபேக்டர், அதனால் இன்ட்டு பி. நான் எல்சிஎம்னா என்ன சொன்னேன், டேக்கிங் காமன் ஃபேக்டர் அண்டு இண்டிவிஜுவல் ஃபேக்டர் இங்கே சொல்லும் போது சொன்னோம் இல்லையா. ஸோ இண்டிவிஜுவல் ஃபேக்டரும் எடுத்துக்கணும், காமன் ஃபேக்டரும் எடுத்துக்கணும். அப்போ என்ன வரும்னா இதுக்கான எல்சிஎம் என்ன வரும்னா 10ab இதுதான் இதோட என்னது எல்சிஎம். ஓகேங்களா. ஸோ இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான். இப்போ நம்ம கொஸ்டினுக்கு போயிடலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னென்னா எல்சிஎம் கேட்டிருக்காங்க. 16m, 12m² இன்ட்டு n², 8n². ஸோ இது மூணுக்கு என்ன கேட்குறாங்கன்னா எல்சிஎம் கேட்குறாங்க. இந்த 3 பாலினாமியலோட
லீஸ்ட் காமன் மல்டிபிள் கேட்குறாங்க. ஓகே, நான் முன்ன சொன்ன மாதிரி இந்த கோஎஃபிஷியன்ஸ்க்கெலாம் தனியாக நீங்கள் என்ன கண்டுபிடிச்சிக்கோங்க, எல்சிஎம் கண்டுபிடிச்சிக்கோங்கன்னு சொன்னோம். ஓகேங்களா? அப்போ ஃபஸ்ட்டு எல்சிஎம் ஆஃப் 16 12 and 8. ஸோ இது உங்களுக்கு தெரியல அப்படின்னா என்ன செய்யலாம்னா, நம்ம நார்மலாக இந்த எல் டிவிஷன்லேயே நம்ம என்ன செஞ்சுக்கலாம், போட்டுக்கலாம். ஸோ இங்கே என்ன வரும்னா 2, இங்கே என்ன வரும் 16 எத்தனை டைம்ஸ் இருக்கும், 8 டைம்ஸ் இருக்கும். 12 எத்தனை டைம்ஸ் இருக்கும், 6. 4 எத்தனை டைம்ஸ் இருக்கும், 2. மறுபடியும் என்ன செய்யலாம், 2ஆல் காமனாக டிவைட் ஆகும் இல்லையா? ஸோ 2 போட்டிங்கன்னா 4, 3, 2. மறுபடியும் 2 போட்டிங்கன்னா என்ன வரும், 2, 3. இந்த டேர்ம் 2ஆல் என்ன ஆகாது, டிவைட் ஆகாது. அது அப்படியே தான் எழுதிக்க போகிறோம். ஏன்னா இதுக்கு மேலே இண்டிவிஜுவல் காமனாக டிவைட் ஆகாது இல்லையா? இங்கே வந்து 1. 2ல் எத்தனை டைம்ஸ் இருக்கும், 1 டைம்ஸ் இருக்கும். மறுபடியும் 2, 1, 3, 1. மறுபடியும் எதனா பண்ண போகிறோம், 3, 1, 1, 1. ஸோ இதெல்லாம் மல்டிபிள் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ இதுக்கு என்ன வரும், எல்சிஎம் ஆஃப் 16, 12 and 8 என்ன கிடைக்கும்னா 2 2s are எவ்வளோ, 4, 4 2s are 8, 8 2s are 16, 16 into 3 is என்னதுன்னா 48. இப்போ இது என்ன பண்ணணும்னா, இப்போ நீங்கள் வேரியபிளோட கோஎஃபிஷியன்ட் இருக்கு இல்லையா, இதுக்கு மட்டும்தான் எல்சிஎம் கண்டுபிடிச்சிருக்கீங்க. இன்னும் இந்த வேரியபிள்ஸ்க்குலாம் என்ன கண்டுபிடிக்கணும், எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். அதோடு என்ன பண்ணிக்கணும்னா, இந்த 48 என்ன பண்ணிக்க சொன்னோம், மல்டிபிள் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம டைரெக்டாக ஆன்சர் எழுத போகிறோம். எல்சிஎம் ஈக்குவல் டு 48 இன்ட்டு இந்த 48 இதோட மல்டிபிள் பண்ணிக்கணுமா? நான் என்ன சொன்னேன், இந்த வேரியபிளுக்கு எல்சிஎம் இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். அதோட 48 என்ன பண்ணிக்க சொன்னேன், மல்டிபிள் பண்ணிக்க சொன்னேன். ஓகே, இப்போ நம்ம என்ன சொன்னோன்னா, இங்கே பாருங்கள், இப்போ என்னப்பா சொன்னோம், இந்த வேரியபிள் காமல் இந்த கொடுத்துருக்க பாலினாமியல் எல்லாமே மோனோனாமியல். இது கொடுத்துருக்கிறது எல்லாமே மோனோனாமியல். டேர்ம்ஸ் வச்சு சொல்கிறேன் மோனோனாமியல் அப்படின்னு. இந்த மோனோனாமியல் இருந்தால் ஒரு ரொம்ப சிம்பிளாக வேரியபிளை நம்ம எல்சிஎம் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ நம்ம என்ன சொன்னோம், இந்த வேரியபிள் வந்து காமனாக இருக்கான்னு பார்க்க சொன்னோம். இந்த எம் இங்கே இருக்குது, இங்கேயும் இருக்குது, பட் ஆனால் இங்கே இல்லை. ஓகே, இது ரெண்டுலேயுமே காமனாக இருக்குது. ஸோ இந்த எம்ங்கிற வேரியபிள் இந்த ரெண்டு டேர்ம்லேயும் காமனாக இருக்கா? ஓகே ஸ்டூடெண்ட், இந்த எம்ங்கிற வேரியபிள் இந்த டேர்ம்லேயும் இந்த டேர்ம்லேயும் காமனாக இருக்குது. ஸோ இங்கே கொடுத்துருக்க 3 பாலினாமியலும் மோனோனாமியல். டேர்ம்ஸ் வச்சு சொல்கிறேன். இதில் ஒரு டேர்ம் தான் இருக்குது, இதுலேயும் ஒரே டேர்ம் தான் இருக்குது, இதுலேயும் ஒரே டேர்ம். ஓகே, இந்த எம்ங்கிறது இந்த 2 டேர்ம்லேயும் காமனாக இருக்கனால, ஸோ 2 வேரியபிள் எம்ங்கிற வேரியபிள் ரெண்டுலேயும் காமனாக இருக்குது. அப்போ நான் காமனாக இருந்தால் என்ன எடுக்க சொன்னேன்னா, ஹையஸ்ட்டு பவர் எதுன்னு பார்க்க சொன்னேன். ஸோ இங்கே பவர் 1, இங்கே பவர் ஸ்கொயர். ஸோ அப்போ எம் ஸ்கொயர். ஸோ அப்போ இந்த நம்பர்ஸுக்கு, இந்த கோஎஃபிஷியன்ட்ஸுக்கு தனியாக நம்ம என்ன செஞ்சுருக்கோம், 16, 12, 8க்கு தனியாக எல்சிஎம் உண்டு. அதோட இப்போ இந்த வேரியபிள்ஸுக்கான எல்சிஎம்மை மல்டிபிள் பண்ண போகிறோம். ஸோ 48 இன்ட்டு எம் ஸ்கொயர். ஸோ அதான ஹையஸ்ட் எடுத்து சொன்னோம். அடுத்த மாரி என் ஸ்கொயர் பார்த்திங்கன்னா இந்த டேர்ம்லேயும் இந்த டேர்ம்லேயும் இருக்குது இல்லையா? ஸோ என் ஸ்கொயர் ரெண்டுலேயும் காமனாக இருக்கா? அப்போ இதோட ஹையஸ்ட்டு பவர் வந்து எவ்வளோன்னா 2 தான். ஸோ அப்போ இன்ட்டு என் ஸ்கொயர். அப்போ இது 3 மல்டிபிள் பண்ணுங்கள், அதுதான் எல்சிஎம். ஸோ மல்டிபிள் பண்ணால் 48 எம் ஸ்கொயர் இன்ட்டு என் ஸ்கொயர். ஸோ இப்போ இது வந்து இந்த 48 எம் ஸ்கொயர் இன்ட்டு என் ஸ்கொயருங்கிறது திஸ் இஸ் த எல்சிஎம் ஆஃப் 16m, 12 எம் ஸ்கொயர் என் ஸ்கொயர், 8 என் ஸ்கொயரோட என்னது எல்சிஎம். ஸோ நம்ம எல்சிஎம் எப்படி கண்டுபிடிக்க சொன்னோம், இந்த கோஎஃபிஷியன்ட்ஸ்லாம் இருக்குல்ல, இதுக்கு தனியாக எல்சிஎம் கண்டுபிடிங்க. அதுக்கப்புறம் இந்த வேரியபிள்ஸ்க்கு தனியாக எல்சிஎம் கண்டுபிடிங்க. ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் இந்த ஹோல் பாலினாமியலோட என்ன கிடைச்சிரும், எல்சிஎம் கிடைச்சிரும். ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இதில் இருக்கிற ரிமைனிங் கொஸ்டினை நீங்களாக என்ன செஞ்சுக்கலாம்னா ஹோம்ஒர்க் போட்டுக்கலாம். இப்போ அடுத்தது நெக்ஸ்ட்டு ரோமன் பார்க்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு கொஸ்டின் பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2x² - 5x - 3, 4x² - 36. இந்த 2 பாலினாமியலோட என்ன கேட்குறாங்கன்னா எல்சிஎம் கேட்குறாங்க. இப்போ இதுக்கு முன்னாடி கொஸ்டின் பார்த்தீங்கன்னா
அதில் நமக்கு கொடுத்துருந்தது எல்லா பாலினாமியலையும் என்ன டேர்ம்ஸ் வச்சு சொல்லும் போனது மோனோனாமியல், இதை டேர்ம்ஸ் வச்சு சொல்லும் போனது ட்ரைனாமியல், இது பைனாமியல். ஓகே, ஸோ இப்போ இதுக்கு எப்படி எல்சிஎம் கண்டுபிடிக்கிறது, இந்த மாதிரி கொடுத்துருந்தா அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இங்கே பாருங்கள், இது ஃபஸ்ட்டு கொடுத்துருக்குது 2x² - 5x - 3. இது என்ன பாலினாமியல், டிகிரி வச்சு சொல்லுங்கள். டேர்ம்ஸை வச்சு சொல்லும் போது ட்ரைனாமியல், டிகிரி வச்சு சொல்லுங்கள் இது என்ன பாலினாமியல். ஸ்டூடெண்ட்ஸ், எனிஒன்ஸ் say the polynomial? Okay, the polynomial is quadratic polynomial, டிகிரி வச்சு சொல்லும் போது. ஸோ இதில் பாருங்கள், இதோட பவர் 2, இந்த டேர்மோட பவர் வந்து 1, இது கான்ஸ்டன்ட் டேர்ம். ஸோ ஹையஸ்ட் பவர் 2னால இது குவாட்ராட்டிக் பாலினாமியல். நமக்கு தெரியும் இந்த குவாட்ராட்டிக் பாலினாமியலை என்ன, இந்த மாதிரி ஒரு ட்ரைனாமியலோ பைனாமியலோ கொடுத்துட்டு அதுக்கு எல்சிஎம் கேட்டாங்கன்னா என்ன பண்ணுங்கன்னா அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த 3 டேர்ம்லேயும் காமனாக எதாவது இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கணும். ஸோ காமனாக இருக்கா, காமனாக எதுவும் இல்லை. ஓகே, அப்படி காமன் ஃபேக்டர் இருந்துச்சுன்னா வெளியில் எடுத்துருங்க. ஓகே, அப்படி இல்லைன்னா ஐடென்டிஸ் யூஸ் பண்ண முடியுமா, அல்ஜிப்ரிக் ஐடென்டிஸ், a + b² a - b² இல்லை a + b × a - b, a² - b², a³ + b³ அந்த மாதிரி ஏதாவது இருக்கான்னு என்ன செய்யுங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லையா அப்படின்னா வேறு ஏதாவது ஃபேக்டரைஸ் பண்ண முடியுமான்னு செக் பண்ணி பார்க்கணும். ஓகேங்களா, ஐடென்டிஸ் யூஸ் பண்ண முடியலன்னா அடுத்து வந்து ஃபேக்டரைஸ் பண்ணி பார்க்கலாம். இந்த குவாட்ராட்டிக் பாலினாமியல் எப்படி நமக்கு ஃபேக்டரைஸ் பண்ணணுங்கிறது தெரியும் இல்லையா. இந்த குவாட்ராட்டிக் பாலினாமியல் எப்படி ஃபேக்டரைஸ் பண்ணணும்னா, இங்கே பாருங்கள், இங்கே வந்து x² கோஎஃபிஷியன்ட்டு 2, இங்கே என்ன இருக்குன்னா -5x - 3 இருக்குது. ஸோ x² கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்குன்னா >2 இருக்குது, >1 இருக்கனால இந்த 2 எதோட மல்டிபிள் பண்ணும், -3யோட மல்டிபிள் பண்ணும். ஸோ -3யோட மல்டிபிள் பண்ணும்போது 2 × -3 we get -6. இந்த -6 என்னவா எடுத்துக்கணும்னா ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர்ஸ். இது இப்போ 2 நம்பரை மல்டிபிள் பண்ணால் -6 வரணும். அதே 2 நம்பரை நீங்கள் வந்து ஆட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன வரணும்னா இந்த டேர்ம் கிடைக்கணும், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸு, இந்த -5 கிடைக்கணும். இப்போ இங்கே வாங்க, இப்போ 2 நம்பரை மல்டிபிள் பண்ணால் -6 வரணும். அதே 2 நம்பரை நீங்கள் வந்து ஆட் பண்ணும்போது 5 வரணும்னா, அப்போ இங்கே பாருங்களேன், 1 × 6 மல்டிபிள் 2 3s எவ்வளோ தான், 6 தான். இப்போ 2ம் 3யும் ஆட் பண்ணால் என்ன வரும்னா 5 வரும். அதேமாரி 2 3 செப்பரேட் பண்ணால் 1 வரும். ஸோ 2 3 இங்கே போட மாட்டோம். ஏன் அப்படின்னா இங்கே என்ன வருதுன்னா -5 வருது. அதே 2 நம்பரை மல்டிபிள் பண்ணும்போது என்ன கிடைக்குதுன்னா -6 கிடைக்குது. இப்போ 2 3, அப்போ நீங்கள் -2 -3 எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் +6 தான் வரும். ஆட் பண்ணும்போது -5 வரும். அதுக்காக இது எடுத்துக்கக்கூடாது. ஓகே, சரி, வேறு என்ன எடுத்துக்கலாம், 1 × 6 இல்லைன்னா 6 × 1. ஸோ 1 × 6ன்னு எவ்வளோ வரும்னா ஆட் பண்ணும்போது 7 கிடைக்கும், சப்ராக்ட் பண்ணும்போது 5 கிடைக்கும். அது +5 -5ங்கிறது அப்புறமே பார்த்துக்கலாம். ஸோ அப்போ 1 × 6 தான் அதுக்கான இது. அப்போ இங்கே என்ன வருதுன்னா -6 வருதா. ஸோ இங்கே ஆட் பண்ணும்போது என்ன வருதுன்னா -5 வருது. அப்போ நம்ம இதுக்கு எதுக்கு மைனஸ் போடணுன்னா 6க்கு என்ன போடுங்க, மைனஸ் போடுங்க. அதுக்கப்புறம் அதேமாதிரி இந்த x² கோஎஃபிஷியன்ட்டை, ஸோ x² கோஎஃபிஷியன்ட்டு இங்கே >1 இருக்கிறதுனால, ஸோ இந்த ரெண்டு நம்பரை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுறீங்களா, அதால் என்ன செஞ்சுக்கோங்க, டிவைட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஸோ இது எப்படி அப்படிங்கிறத நமக்கு என்ன செஞ்சுருப்பாங்க, 9th சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ டிவைட் பண்ணால் இங்கே 1/2 இதை கேன்சல் பண்ண முடியாது. இங்கே -6/2, அப்போ கேன்சல் பண்ணால் 1 2 2, இங்கே 3 2s are 6. இப்போ இந்த டினாமினேட்டரில் இருக்கு இல்லையா, இந்த 2 வந்து ஒரு எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்டாகவும், இந்த இங்கே கேன்சல் பண்ணியிருக்கல இங்கே 1 வரும், இது இன்னொரு எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்டாகவும், x² இருக்கு இல்லையா, அதை ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணி ஃபஸ்ட்டு எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்டு இங்கே இருக்கிற டினாமினேட்டரில் இருக்கிறது எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்டாகவும், செகண்டாக இருக்கிறத இங்கே வர்றதை செகண்ட் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்டாகவும் எடுத்துக்கோங்க. மேலே இருக்கிறது ரெண்டு கான்ஸ்டன்ட்டாக. அப்போ இது எப்படி எழுதலாம்னா 2x + 1, இங்கே என்ன இருக்குது, 1 இருக்குது இல்லையா, 1x - 3. ஸோ அப்போ 2x + 1 × x - 3. இது வந்து இந்த டேர்மோட என்னென்னா ஃபேக்டரைஸ். ஸோ ஃபேக்டரைஸ்னால் நமக்கு தெரியும், ஒரு நம்பரை ப்ராடக்ட் ஆஃப்
2 ஆர் மோர் நம்பர்ஸாக ரைட் பண்ண முடியும். இப்போ 6 அப்படின்னா 2 × 3 அப்படின்னு எழுதலாம் இல்லையா? ஸோ அதுதான் ஃபேக்டரைஸ். ஸோ அதை தான் நம்ம இங்கே பண்ணியிருக்கோம். ஸோ குவாட்ராட்டிக் பாலினாமியல் ஃபேக்டரைஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, அடுத்தது இந்த பைனாமியல். இந்த பைனாமியல் 4x² - 36. இது ரெண்டுலேயும் காமன் ஃபேக்டர் இருக்கான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணி பார்க்க சொன்னேன். ஓகேங்களா? ஸோ காமன் ஃபேக்டர் இருக்குது. என்னன்னா 4. இந்த 4 வந்து இங்கே பாருங்கள், 4x² வந்து 4ஆலையும் டிவைட் ஆகும். அதேமாதிரி இந்த 36 இருக்கு இல்லையா, இதுவும் 4ஆல் டிவைட் ஆகும். ஸோ அதனால் 4 வந்து காமன் ஃபேக்டர். ஸோ 4 வெளியில் எடுத்துகிட்டா என்ன இருக்குன்னா x². இந்த 36ல் 4ங்கிற ஃபேக்டர் வெளியே போயிடுச்சுன்னா ரிமைனிங் ஃபேக்டர் என்ன இருக்குன்னா 9. பிகாஸ் இப்போ இந்த உள்ள நீ மல்டிபிள் பண்ணணுன்னா 4 × x², 4x², 4 9s எவ்வளோ 36. நீங்கள் பாட்டுக்கோ 4 வெளியில் எடுத்துகிட்டு இந்த இடத்துல என்ன எழுதாதீங்க, 32ன்னு எழுதாதீங்க, அது தப்பு. ஓகேங்களா? ஸோ ப்ராடக்டில் தான் நம்ம பார்க்கணும். அப்போ ப்ராடக்டில் ரிமைனிங் அங்கே என்ன ஃபேக்டர் இருக்குன்னா 9 இருக்கும். ஓகேங்களா? ஸோ மறுபடியும் இதை ஏதாவது ஃபேக்டரைஸ் பண்ண முடியுமான்னு செக் பண்ணி பார்க்கணும். இது x² -9 இருக்குது. இந்த 9 வந்து ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் இல்லையா? ஸோ அது எதோட ஸ்கொயர் அப்படின்னா 3யோட ஸ்கொயர். ஸோ வி கேன் ரைட். ஸோ 4 × x² - 3². ஸோ நமக்கு ஒரு ஐடென்டிஸ் ஃபார்மில் கிடைக்குது. எந்த ஐடென்டிஸ் ஃபார்மில் கிடைக்குன்னா a² - b². இதோட எக்ஸ்பேண்டட் ஃபார்ம் நம்ம எழுத போகிறோம். a² - b² எக்ஸ்பேண்டட் ஃபார்ம் என்னென்னா a + b × a - b. ஸோ அப்போ ஹியர் a is x and b is 3. ஸோ a + b × a - b. ஸோ அப்போ இதோட ஃபேக்டரைசிங் 4 × x + 3 × x - 3. ஓகே, இப்போ இது எதுக்கு பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்ம ஆக்சுவலாக என்ன கண்டுபிடிக்க போகிறோம், எல்சிஎம் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ இது ட்ரைனாமியல், இது பைனாமியல், இது குவாட்ராட்டிக் பாலினாமியலை இதை ஃபேக்டரைஸ் பண்ணிக்கிட்டோம், இதையும் ஃபேக்டரைஸ் பண்ணிட்டோம். ஓகேங்களா? இப்போ ஃபேக்டரைஸ் பண்ணிட்டா நமக்கு என்ன செய்ய முடியும்னா எல்சிஎம் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ எல்சிஎம்னா நம்ம என்ன சொல்லியிருக்கோம், டேக்கிங் காமன் ஃபேக்டர் அண்ட் ஆல்சோ டேக்கிங் இண்டிவிஜுவல் ஃபேக்டர். ஸோ அப்போ இதில் ரெண்டுக்கும் காமன் ஃபேக்டர் என்னன்னு பாருங்களேன். இதை 2x² - 5x - 3 ஃபேக்டரைஸ் பண்ணியிருக்கீங்க. இதோட ஃபேக்டரைசிங் தான் 2x + 1 × x - 3. 4x² - 36 ஃபேக்டரைஸ் பண்ணியிருக்கீங்க. அதுக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா 4 × x + 3 x - 3. ஸோ அப்போ இந்த ரெண்டு இதுக்கும் காமன் ஃபேக்டர் வந்து x - 3. ஸோ x - 3 எழுதிக்கிட்டோம். ஓகேங்களா? ஸோ எல்சிஎம்னா என்ன இருக்க சொன்னால் காமன் ஃபேக்டர் அண்ட் ஆல்சோ டேக்கிங் இண்டிவிஜுவல் ஃபேக்டர் எடுத்துக்கோங்கன்னு சொன்னோம். அப்போ காமன் ஃபேக்டர் எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் இண்டிவிஜுவல் ஃபேக்டர் என்னென்ன இருக்குது, 4 இருக்குது. ஸோ 4 இங்கே என்ன இருக்குன்னா 1 இருக்குது. அப்போ 4க்கும் 1க்கும் எல்சிஎம் என்ன வரும், 4 வரும். அதுக்கப்புறம் இண்டிவிஜுவல் ஃபேக்டர் என்ன இருக்குது, 2x + 1. இங்கே என்ன இருக்குது, x + 3. ஸோ எல்சிஎம் இஸ் 4 × x - 3 x + 3 × 2x + 1. ஸோ இந்த கொஸ்டின் வந்து இது வந்து குவாட்ராட்டிக் பாலினாமியல், இதுவும் குவாட்ராட்டிக் பாலினாமியலாம், பட் டேர்ம்ஸ் வச்சு சொல்லும் போது பைனாமியல். ஓகேங்களா? ஸோ அப்போ நமக்கு வந்து கொடுத்துருக்க பாலினாமியல் எப்படி இருக்குது, மோனோனாமியலாக இருக்கா, பைனாமியலாக இருக்கா, ட்ரைனாமியலாக இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கணும். அதுக்கப்புறம் காமன் டேர்ம்ஸ் இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு காமன் டேர்ம் வெளியில் எடுத்துருங்க. காமன் டேர்ம் வெளியில் எடுத்துகிட்டு ஃபேக்டரைஸ் பண்ண முடியுமான்னு பாருங்கள். சப்போஸ் கொடுத்துருக்க பாலினாமியல் வந்து குவாட்ராட்டிக்காக இருந்துச்சுன்னா அதை வந்து ஃபேக்டரைஸ் பண்ணலாம். இல்லை வேறு ஏதாவது ஐடென்டிட்டிஸ் யூஸ் பண்ணி ஃபேக்டரைஸ் பண்ண முடியுமான்னு பார்த்துட்டா நம்ம அதுக்கப்புறம் நம்மளால் என்ன கண்டுபிடிக்க முடியும்னா எல்சிஎம் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் கொஸ்டின் போகிறோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னென்னா 2x² - 3xy ஹோல் ஸ்கொயர், 4x - 6y ஹோல் ஸ்கொயர், 8x³ - 27y³. இந்த 3 பாலினாமியலுக்கும் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா எல்சிஎம் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே, ஸோ இந்த 3 பாலினாமியலுக்கு என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம்னா எல்சிஎம். ஓகே, இப்போ இந்த 3 பாலினாமியலுக்கும் நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா தனித்தனியாக ஒவ்வொரு பாலினாமியலும் என்ன செய்ய போகிறோம்னா அதோட ஃபேக்டரைஸ் கண்டுபிடிக்க போகிறோம், ஃபேக்டர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு பாலினாமியல் என்ன இருக்குன்னா 2x² - 3xy ஹோல் ஸ்கொயர். ஓகே, இது ரெண்டுலேயும் ஃபஸ்ட்டு நான் எதாவது காமன் ஃபேக்டர் இருக்கான்னு பார்க்க சொன்னேன் இல்லையா? ஸோ இந்த ரெண்டு டேர்ம்லேயும் என்ன காமன் ஃபேக்டர் இருக்குன்னா எக்ஸு காமனாக இருக்குது. இங்கே என்ன இருக்குது, 2x² இருக்குது, இங்கே 3xy இருக்குது இல்லையா?
ஸோ அதனால் இந்த ரெண்டுலேயும் என்ன காமனாக எடுக்கலாம்னா எக்ஸை காமனாக எடுக்கலாம். ஸோ அப்போ என்னன்னா ப்ராக்கெட் எக்ஸ் இன்ட்டு 2x மைனஸ் 3y ஹோல் ஸ்கொயர். இங்கே என்ன இருக்குது பாருங்கள், ஹோல் ஸ்கொயர் இருக்கு இல்லையா. ஸோ இப்போ இந்த ஸ்கொயர் அப்ளை பண்ணால் எதுக்கு வரும், எக்ஸுக்கு வரும் இல்லையா. ஏன்னா எக்ஸ் எதுலேருந்து தான் நம்ம எடுக்கிறோம், 2x ஸ்கொயர் மைனஸ் 3xy ஹோல் ஸ்கொயர். இதுக்குள்ளேருந்து வரும்போது அந்த எக்ஸை என்ன பண்ணணும், வெளியே வரும்போது ஸ்கொயர் பண்ணணும். ஸோ அப்போ எக்ஸை ஸ்கொயர் பண்ணுமா, எக்ஸ் ஸ்கொயர். அடுத்தது 2x மைனஸ் 3y ஹோல் ஸ்கொயர். இதுக்கு மேலே இது சிம்பிளை பண்ண வேணாம், ஏன்னா இங்கே 2x மைனஸ் 3y ஹோல் ஸ்கொயர்னு இருக்குது. ஸோ ஹோல் ஸ்கொயரில் இருந்தால் அதை நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னா அப்படியே வச்சுக்கலாம். ஓகேங்களா. அடுத்த டேர்ம் என்ன இருக்குதுன்னு பாருங்கள். அடுத்த பாலினாமியல் என்ன கொடுத்துருக்காங்க, 4x மைனஸ் 6y ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா. ஸோ இந்த ரெண்டு டேர்ம்லையும் என்ன காமனாக இருக்குன்னா 2ங்கிற ஃபேக்டர் காமனாக இருக்குது. ஸோ 2வை வெளியில் எடுத்துட்டா, ஸோ 2 இன்ட்டு 2x மைனஸ் 3y. இங்கே என்ன இருக்கும், ரிமைனிங் ஃபேக்டர் 4 வெளியில் வந்துருச்சுன்னா, சரி 4ல் 2 வெளியே வந்துருச்சுன்னா ரிமைனிங் ஃபேக்டர் 2, 6ல் 2 வெளியே வந்துருச்சுன்னா ரிமைனிங் ஃபேக்டர் 3. ஸோ அதனால் 3y ஹோல் ஸ்கொயர். இப்போ இதை ஸ்கொயர் பண்ணும்போது 2 ஸ்கொயர் இன்ட்டு 3x மைனஸ் y ஹோல் ஸ்கொயர். இது ஏன் இந்த ஹோல் ஸ்கொயர் வந்து அப்படியே வச்சுக்கலாம்னா, இப்போ இங்கேயும் பாருங்களேன் 3x மைனஸ் y ஹோல் ஸ்கொயர் வந்துருச்சு. இந்த பாலினாமியலும் ஃபேக்டரைஸ் சிம்பிளை பண்ணும்போது என்ன இருக்குது, 2x மைனஸ் 3y ஹோல் ஸ்கொயர்னு வந்துருச்சு இல்லையா. ஸோ அதனால தான் அந்த ஹோல் ஸ்கொயர்னு வந்து அதை அப்படியே வச்சுக்கலாம். அடுத்த டேர்ம் வந்து என்ன இருக்குன்னா 8x³ மைனஸ் 27y க்யூப். ஓகேங்களா. ஸோ இதில் காமன் டேர்ம் இருக்குங்களா பாருங்களேன், ரெண்டு டேர்ம்லேயும் காமன் ஃபேக்டர் எதாவது இருக்கா, இல்லை. ஸோ அப்போ வேறு என்ன பண்ண முடியும் ஃபேக்டரைஸ் பண்ணுறதுக்கு, ஸோ ஐடென்டிஸ் யூஸ் பண்ணலாமா, யூஸ் பண்ணலாம். இங்கே பாருங்கள் x³ இருக்குது, இங்கே y³ இருக்குது. இந்த 8ம் ஒரு க்யூப் நம்பர், இந்த 27ம் ஒரு க்யூப் நம்பர். 8 எதோட க்யூப் நம்பர்னா 2ஓட க்யூப், அதாவது 2 க்யூப், தட் இஸ் 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2. ஓகேங்களா. ஸோ அப்போ we can write 2x ஹோல் க்யூப். இப்போ இதை க்யூப் பண்ணுன்னா என்ன வரும்னா 2வை க்யூப் பண்ணுமா 8 வந்துடும், எக்ஸை க்யூப் பண்ணால் x³ வந்துடும். ஓகே, அதான் இந்த மாதிரி எழுதியிருக்கோம். அதேமாரி 27 ஒரு க்யூப் நம்பர்னு சொன்னோம், எதோட க்யூப்னா 3 க்யூப். ஸோ we can write 3y ஹோல் க்யூப். ஓகே, இப்போ இது எந்த ஃபார்மேட்டில் இருக்குன்னா a³ மைனஸ் b³ அப்படின்னு இருக்குது. இது ஃபுல்லாக a இஸ் 2x அண்டு b இஸ், இங்கே பாருங்கள் a ஈக்குவல் டு 2xன்னு இருக்குது, b ஈக்குவல் டு என்ன இருக்குன்னா 3y. ஸோ ஏக்கு க்யூபு, பிக்கு க்யூபு. ஸோ a³ மைனஸ் b³ we can write a minus b into a square plus ab plus b square அப்படின்னு எழுதலாம். we can write a minus b into a square plus ab plus b square எழுதலாம். ஸோ அப்போ a is என்ன சொன்னோன்னா 2x minus 3y. இங்கே பாருங்கள் a³ மைனஸ் b³ மறுபடியும் இந்த இடத்துல க்யூப் போடக்கூடாது, இப்படி இருந்தால் அதோட எக்ஸ்பாண்டட் ஃபார்ம் இது, அதை எழுதுகிறோம். ஸோ 2x மைனஸ் 3y, a மைனஸ் b, a இஸ் 2x அண்ட் b இஸ் மைனஸ் 3y. ஹியர் ஏவை ஸ்கொயர் பண்ணோம், ஏங்கிறது என்னது 2x. ஸோ 2x ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ab மீன்ஸ் a இன்ட்டு b, a இஸ் 2x இன்ட்டு b இஸ் 3y ப்ளஸ் b ஸ்கொயர், b இஸ் 3y ஹோல் ஸ்கொயர். ஓகே, அடுத்து இந்த டேர்ம் அப்படியே சிம்பிள் 2x மைனஸ் 3y. இந்த 2x ஸ்கொயர் பண்ணும்போது நமக்கு என்ன விடும்னா 2 ஸ்கொயர் பண்ணால் 4 வரும், x ஸ்கொயர் பண்ணால் x ஸ்கொயர் கிடைக்கும். அதேமாதிரி இங்கே பாருங்கள் 2x இன்ட்டு 3y we get 2 3s are எவ்வளோ 6, x இன்ட்டு y xy ப்ளஸ் 3 ஸ்கொயர் பண்ணால் 9, y ஸ்கொயர் பண்ணால் y ஸ்கொயர். ஓகேங்களா. ஸோ இப்போ இதையும் நம்ம என்ன பண்ணிட்டோம், ஃபேக்டரைஸ் பண்ணிட்டோம், இந்த டேர்மையும் ஃபேக்டரைஸ் பண்ணிட்டோம், இந்த டேர்மையும் ஃபேக்டர். இப்போ எல்சிஎம்னா நம்ம எடுத்துக்க என்ன சொன்னோன்னா டேக்கிங் காமன் ஃபேக்டர், மூணுலேயும் காமனாக இருக்கான்னு பாருங்கள். பாருங்கள் என்ன காமனாக இருக்குது பாருங்கள், 2x மைனஸ் 3y ஹோல் ஸ்கொயர், இங்கேயும் 2x மைனஸ் 3y ஹோல் ஸ்கொயர். இந்த பாலினாமியல் இருக்குது, இந்த பாலினாமியல் இருக்குது, இதுலேயுமே பார்த்தீங்கன்னா 2x மைனஸ் 3y காமனாக இருக்குது. ஸோ இந்த மூணு டேர்மும் என்னவாக இருக்குன்னா காமனாக இருக்குது இல்லையா. அப்போ காமனாக இருக்குது, இந்த காமனாக இருந்துச்சுன்னா நான் என்ன சொன்னேன், ஹையஸ்ட் பவர் எடுத்துக்கோங்கன்னு சொன்னேன். அப்போ அந்த ஹையஸ்ட் பவர் என்ன, இங்கே 2x மைனஸ் 3y ஹோல் ஸ்கொயர், இங்கே 2x மைனஸ் 3y ஹோல் ஸ்கொயர், இங்கே 2x மைனஸ் 3y, இதோட பவர் 1. அப்போ ஹையஸ்ட் பவர் வந்து இதில்.
ஸோ அதனால் 2x minus 3y whole square அண்ட் ஆல்சோ டேக்கிங் இண்டிவிஜுவல் ஃபேக்டர். இந்த இங்கே என்ன இருக்குது 2 ஸ்கொயர் பண்ணால் 4 வரும் இல்லையா. ஸோ இன்ட்டு 4 இங்கே என்ன இருக்குது எக்ஸ் ஸ்கொயர், அதுவும் ஒரு இண்டிவிஜுவல் ஃபேக்டர் இன்ட்டு இங்கே ஒரு ஃபேக்டர் இருக்குது பாருங்கள் இண்டிவிஜுவல் ஃபேக்டர். இண்டிவிஜுவல்னால் தனியாக இருக்கிற ஃபேக்டர். ஸோ எல்சிஎம் பண்ணும்போது இண்டிவிஜுவல் ஃபேக்டர் எடுக்கணும். 4x ஸ்கொயர். ஸோ இந்த ஃபேக்டர் எடுத்துக்கோங்க. ஸோ காமன் ஃபேக்டர் இன்ட்டு இண்டிவிஜுவல் ஃபேக்டர். ஸோ 4x ஸ்கொயர் ப்ளஸ் 6xy ப்ளஸ் 9y ஸ்கொயர். ஸோ இது வந்து எல்சிஎம் ஆஃப் எதோட எல்சிஎம்னா இந்த 3 பாலினாமியலோட என்னது எல்சிஎம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதில் இருக்க ரிமைனிங் சம்ஸை நீங்கள் என்ன செய்யலாம்னா ஹோம் ஒர்க்காக போட்டுக்கலாம். ஏதாவது டவுட்டாக இருந்தால் கேட்டுக்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ.